ஏய் சிவகாமி, என்னடி இது அதிசயமா இருக்கு? உங்க வீட்டுல எடுக்கிறதுக்கெல்லாம் வேலைக்கு ஆளுங்க இருப்பாங்க, நீ குடமும் கையுமா தண்ணி எடுக்க புறப்பட்டுட்ட. வீட்டுக்கு தண்ணி எடுக்க இல்லடி, ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து மலையில இருக்கிற முருகன் கோயில் படியெல்லாம் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பூசி கும்பிடுறதா வேண்டியிருக்கேன். அதுக்குதான். அவ்வளவு படிக்கணுக்குமா? உன்னால முடியுமா? எதுக்குடி இப்படி எல்லாம் வேண்டிக்கிற? மனம் போல மாங்கல்யம் அமையணும்னா மனசு நின்ன முடியுமா? அந்த தெய்வத்தை நம்பிட்டேன். தெய்வம் தான் எனக்கு தோணை. எதுக்குமா? வாண்ணே, வந்து பாரு. எங்க? என்கிட்ட எதுவும் கேட்காத. கேட்டா
அடி கூற வீட்டு கூற சேல வாங்கி வரவா பாடாத ராகம் கேட்காத காலம் என் காது கேட்டாச்சு பாட்டு அத செய்தோட கேளு அங்கோட நான் பாரு எப்போதுதான் கண்ணாடி வீட்டுக்குள்ள பொண்ணோடு வாழுக்குள்ள என் வீட்டு சோழச்சோறு திணிக்காதம்மா இது கற்பனையில் வாழுகிற உள்ளமல்லவா காவேரியாறு தானாக ஓடி கடலோட தேடாச்சு நீரோட்டந்தான் புது தேரோட்டந்தான் இது ஊரோடும் புறவோடும் வாழும் ஆடாத ராகம் கேட்காத தாளம் என் காதில் கேட்டாச்சு இன்னைக்கு நீ தலை குடிஞ்சு நிக்கிற, நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சா எல்லாரும் முன்னாலே நான் தானே தலை குடிஞ்சு நிக்கிறோம். அன்னைக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது நீ நினைச்சதெல்லாம் பலிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண. அது எதுக்குத்தானா? வரம் கொடுத்தும் தலையிலேயே கைய வச்சுட்டியே. சந்தோஷமா இரு. உங்க ஆத்தா உன்னை பெத்து போட்டு போனப்போ எனக்கு சின்ன வயசுதான். ஊர்ல உள்ள எல்லாருமா சேர்ந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு வற்புறுத்தினாங்க. ஏன் பண்ணிக்கல? உனக்காகத்தான். வர உன்னை பாசமா பாத்துக்குவாளோ மாட்டாளோன்னு தான். அப்படிப்பட்ட என்ன விட அவன் வசதியா போயிட்டானா? யாருமா அவன்? நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கை நீட்டி கூலி வாங்கினுவேன். மேடை போட்டு என்ன திட்டி கேவலப்படுத்தி பாட்டு பாடுறவன். அவன் மேல நீ ஆசைப்படுற. வர ஆத்திரத்துக்கு உன்னை அடிக்க கூட கை வரலம்மா. இன்னும் உன்னை குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கிறம்மா. வேற ஒரு அப்பனா இருந்தா இன்னொரு வெட்டி கூறு போட்டிருப்பான். இத பாரு, உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியல. கோவம் வராது, வந்துச்சு நடக்கிறதே வேற. Sarsan, go and catch. Good. Come on. Come. சும்மா இருங்க. Come quick. Go and catch it. என்ன அறிவு? பிஸ்கட் போடுற தரவில பிடிக்குது. இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கற. அப்படியே இருக்கு. அதுக்குல என்ன, நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுன்னு நம்மள. அதனால இப்பவே பிஸ்கட்ட போட்டு நான் படைக்கிறேன். வேண்டாம். டேய், நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சுன்னு நான் மாட்டிக்கணுமா? கூட நானும் போடுறேன். என்ன அறிவு? எத்தனை வாட்டி போடுறோமோ அத்தனை வாட்டி நான் பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க. நாய் கணக்க மறந்துட போதுறா.
நிறைய பேர் சேர்ந்து அடிச்சாங்க. எப்படி பார்க்காம இருக்க முடியும்? எப்படி முடியும்? அம்மா அப்பா வேற இருக்காங்களே. ப்ளீஸ் நீதான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். இப்ப நான் அவரை பார்த்தே ஆகணும். சரிவா, அந்த ரூம்ல தான் இருக்கு. பார்த்துட்டு சீக்கிரம் வந்து. சிவகாமி, சிவகாமி, இந்த நேரத்துல நீங்க வந்து ரொம்ப தப்புமா. இது பாருங்க, இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாமே என்னால வாழவே முடியாது. இந்த மாதிரி காதலுக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை எதிர்த்து ஜெயிக்கிறதா நம்மோட புத்திசாலித்தனம். நீ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ரொம்ப வலிக்குதாங்க? இப்ப பரவாயில்லம்மா. ஆமா, நீ இங்க வந்தது யாருக்கா தெரியுமா? தெரியாது. இந்த பாரு, ஒரு வயசு பொண்ணு அர்த்த ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே வர்றது ரொம்ப தப்பு. இது எனக்கு சரியாயிரும். நீ முதல்ல கிளம்பு. புறப்படுமா. இந்த பாரு, என்னை பத்தி கவலைப்படாத, நீ போ. வாமா வா. பாத்தியா என் புள்ள என்ன கெதியா இருக்கான்னு பாத்தியாமா? அன்னைக்கு உங்க அப்பாவை ஏத்து பாடினான்னு போலீஸ வச்சு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவன் உங்ககிட்ட பழகலாங்கிறதுக்காக ஆளை வச்சு வெட்டி போட்டுட்டாங்கம்மா. இப்ப நீ இங்க வந்துட்டு போனது தெரிஞ்சா எங்க குடும்பத்தையே தீ வச்சு கொளுத்தி போடுவாங்கம்மா. அத பாக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா தாராளமா வந்துட்டு போ. அப்படின்னா பேசாதீங்க மாமா. என்னைக்கு உங்க புள்ளிய மனசால நினைச்சேனோ அன்னைக்கு இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி ஆயிட்டேன். இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த கெடுதலும் வராம நான் பாத்துக்கிறேன் மாமா. ஒருவேளை எங்க அப்பா இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கு முதல் பலியாக போறது நான்.